வணக்கம். ஜெய் பீம். டிசம்பர் 6 அப்படின்ன உடனே நமக்கு நம்முடைய அண்ணல் அம்பேத்கர், அறிவர் அம்பேத்கர் அவருடைய ஞாபகம் தான் வரும். இன்னமும் நம்முடைய தேசத்தை காப்பாற்றி கொண்டிருக்கின்ற நம்முடைய அரசியலமைப்பு சட்டத்தின் தந்தை யார் என்றால் நம்முடைய அண்ணல் அம்பேத்கர் தான். அவரை பற்றி படிக்கும்போது ரொம்ப வியக்கிறது என்ன தெரியுமா? உலகத் தலைவர்கள்லேயே 64 பட்டப்படிப்புகளை முடித்தவர் அவர். அப்புறம் லண்டன்ல இருந்து இந்தியாவுக்கு திரும்பி வரும்போது கிட்டத்தட்ட 35,000 நூல்களை எடுத்துட்டு வந்திருக்கார் தன்னோட. அந்த நூல்களை வெறுமே அலங்காரமா அடுக்கி வைக்கல, அவர் வீட்டில் அலங்காரமா வாங்கியும் வைக்கல. அத்தனையும் அவர் படித்து ஸ்லாகித்து உள்வாங்கிய அதனுடைய கோட்பாடுகளை பற்றி யோசித்து அதனுடைய கோட்பாடுகளை தன்னுடைய அரசியலமைப்பு சட்டத்தில் கொண்டு சேர்த்த அந்த ஞானி, அரசியல் ஞானி, சட்டத்தின் ஞானி, அவரை கொண்டாடுகிறோம் டிசம்பர் 6. ஆனால் இப்போ நடந்துட்டுருக்கிற விஷயங்கள் எல்லாம் பார்க்கும்போது திருப்பரங்குன்றம் விஷயம் குறிப்பாக இந்த அரசியலமைப்பு சட்டத்தை படித்து அதை தவிர லீகல் புக்ஸு, சட்ட நுணுக்கம், சட்ட அறிவு எல்லாவற்றையும் படித்தவர்களால் தான் அங்கே வழக்கறிஞர்களாக முடியும், நீதிபதிகளாகவும் ஆக முடியும். ஆனால் அண்ணல் அம்பேத்கர் கொடுத்த சட்ட புத்தகம், அண்ணல் அம்பேத்கர் கொடுத்த அரசியலமைப்பு சட்டம் இந்தியாவில் இருக்கக்கூடிய அத்தனை மக்களுக்குமான பொதுவான சட்டமாக இருக்கிறது. இதில் உயர்ந்தவர் தாழ்ந்தவர், இந்த பிரிவு இந்த பிரிவு, நீ முகத்தில் பிறந்தவன் நீ காலில் பிறந்தவன் அப்படியெல்லாம் எதுவும் இல்லை. ஒடுக்கப்பட்டவர்களுக்காக, பிற்படுத்தப்பட்டவர்களுக்காக, தாழ்த்தப்பட்டவர்களுக்காக, பழங்குடியினத்துக்காக, மலைவாழ் இனத்துக்காக, பெண்களுக்காக அத்தனை விதமான சட்ட பாதுகாப்பை கொடுத்திருப்பவர் அவர். ஆனால் அண்ணல் அம்பேத்கரை வைத்துக்கொண்டே, அரசியலமைப்பு சட்டத்தை வைத்துக்கொண்டே, அந்த சட்ட நுணுக்கங்களை வைத்துக்கொண்டே தமிழர்களின் கண்ணில், இந்துக்களின் கண்ணில் மிளகாய் பொடி தூவுவது அல்லது அவர்களுடைய கண்ணை குத்துவது என்ற வேலையை சட்டம் படித்த ஒருவரை செய்யும்போது இதை எப்படி பார்க்கறது? அதுதான் ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. சட்டம் படித்ததாக சொல்லுகின்ற ஒரு நீதிபதி அல்லது அவர் கொடுக்கின்ற தீர்ப்புகள், நீதிபதியை நாம் விமர்சிக்கவில்லை, ஆனால் அவர் கொடுக்கின்ற தீர்ப்புகளால் ஒரு ஊரில் ஒரு இடத்தில் ஒரு சட்டம் ஒழுங்கு கெடுகின்றது, பீஸ் அண்ட் ட்ராங்குலிட்டி கெடுகின்றது, மக்களுடைய நம்பிக்கை கேள்விக்குள்ளாக்கப்படுகிறது, கேலிக்குள்ளாக்கப்படுகிறது என்றால் அதை நாம் அம்பேத்கரின் துணை கொண்டே போராட வேண்டும், அம்பேத்கரின் துணை கொண்டே எதிர்க்க வேண்டும். அதுதான் ரொம்ப முக்கியம். திருப்பரங்குன்றம் விஷயத்தில் திடீர்னு ஒருத்தர் வராருங்க. அவர் நம்மை போன்ற இடைசாதி இந்து, ஆனால் பார்ப்பனர்களுக்கு ஆதரவாக அவர் குரல் கொடுக்கிறார். இதில் எங்கே வருது பார்ப்பனர்கள், இவர்கள் என்ன இடைசாதி அப்படின்லாம் நீங்கள் கேட்கலாம். யோசிச்சு பாருங்க. இந்த வருஷம் சொல்லுவாங்க அந்த எல்லை கல் அல்லது எல்லை தூண், அதுதான் தீபத்தூண், அங்கே நாங்கள் ஒரு விளக்கு தானே ஏற்ற சொல்கிறோம், இதில் உங்களுக்கு என்ன கஷ்டங்க அப்படின்னு அவங்க ரொம்ப குழந்தைத்தனமாக அப்பாவியாக கேட்பாங்க. இந்துக்களை காப்பாற்றப் போகிறோம் என்று அவர்கள் வர்றாங்க. ஒரே ஒரு கேள்வியை நான் இங்கே திரும்ப கேளுங்க அவங்ககிட்ட. இவங்க தான் இந்துக்களின் காப்பாளர்கள்னு இவங்களுக்கு மொத்த குத்தகையை யார் கொடுத்தா? இவர்கள் காப்பாற்றுவதால் தான் இந்து மதம் இன்னமும் இந்தியாவில் செழித்து இருக்கிறதா? எத்தனை படையெடுப்புகள், எத்தனை போராட்டங்கள், எத்தனை போர்கள் வந்த பின்பும் இந்த 2000 ஆண்டுகளாக, 2500 ஆண்டுகளாக, 21 நூற்றாண்டுகளாக இந்தியாவில் இந்த இயல்பு, மனித இயல்பு தழைத்து தானே இருக்கு. இதற்கு இந்து என்ற பெயரை கொடுத்தவன் ஆங்கிலேயன். அதற்கு முன்னாடி இங்க இந்துங்கிறதே கிடையாது. வள்ளுவர் இந்துன்னு சொல்லல, ஔவையார் இந்துன்னு சொல்லல, கம்பர் இந்துன்னு சொல்லல, இளங்கோடிகள் இந்துன்னு சொல்லல, பாரதியார் வேணா சொல்லியிருக்கலாம். ஆனால் அதற்கு முன்பாக அந்த பெயர்கள் எல்லாம் இல்லவே இல்லையே. அப்படின்னா ஆங்கிலேயன் கொடுத்த எதையுமே வெறுக்கின்ற, ஆங்கிலேயன் கொடுத்த எதையுமே வேண்டாம் என்று சொல்லுகின்ற இந்த பார்ப்பனர்கள், இந்த ஆரியர்கள், இந்த வைதிகர்கள், இந்த சனாதனர்கள், இந்த சங்கிகள் இந்த இந்து என்ற பெயரை மட்டும் ஏன் பிடித்து கொண்டு தொங்குகிறார்கள் என்றால் அதை கோல்வார்க்கர் சொல்லியிருக்கார். அவர் என்ன தெரியுமா சொல்றாரு? நல்வாய்ப்பாக ஆங்கிலேயன் இந்து என்ற பெயரை ஒட்டுமொத்தமாக இந்தியாவில் இருப்பவர்களுக்கு கொடுத்து விட்டான். அதை பிடித்து கொண்டே, அந்த வார்த்தையை வைத்துக்கொண்டே நம்முடைய சனாதன தேசத்தை இங்கே உருவாக்க வேண்டும், நம்முடைய வைதீக தேசத்தை இங்கே உருவாக்க வேண்டும் என்று கோல்வாக்கர் சொல்லியிருக்கார். அதனால தான் அவங்க பிடிச்சிக்கிட்டு இருக்காங்க அந்த வார்த்தையை. இல்லை என்றால் நீங்கள் திரும்ப சொல்லுங்க, நாங்கள் தான் இந்துக்கள்,
நீங்கள் வைதீகர்கள், கைபர் போலன் கணவாய் வழியாக வந்த வைதீகர்கள், நீங்கள் இந்துக்களே இல்லை. அவர்களுக்கென்று தனி நாடு, தாய் நாடு கிடையாது. அவர்களுக்கென்று தாய் மொழி கிடையாது. அவர்கள் இடைசாதி இந்துக்களை கொண்டே அவர்களுடைய கனவுகளை, அவர்களுடைய லட்சியங்களை நிறைவேற்றிக் கொள்வார்கள். இப்போ அங்கே வந்து போராட்டம் செய்த அல்லது கலவரம் செய்த, போராட்டம்ங்கிற வார்த்தையை நம்ம பயன்படுத்த வேண்டாம், கலவரம் செய்த ராம ரவிக்குமார் இடைசாதி இந்து. அதற்காக போராடி கொண்டிருக்கின்ற அல்லது கலவரத்தில் ஈடுபட்ட பிஜேபியை சார்ந்த மாநில சில தலைவர்கள் இருக்காங்க. அவங்களும் இடைசாதி இந்துக்கள் தான். இவர்களுக்காக வக்காலத்து வாங்குகின்ற சங்கிகளும் இடைசாதி இந்துக்கள் தான். இவர்களுக்குள் ஒரு கலவரத்தை மூட்டி இவர்களுக்கும் மற்ற இந்துக்களுக்கும், மதுரையில் இருக்கக்கூடிய மற்ற இந்துக்கள் நம்மை போன்றவர்கள், இவர்களுக்கும் பிரிவினையை உருவாக்கி கடைசியில் வந்து அவங்க லைம் லைட்டை ஆஃப் பண்ணுறாங்க. பாருங்க, ஒரு ஹெச் ராஜா வந்து பேசுகிறார். என்ன சொல்கிறாரு? மதுரை கமிஷனரோ மதுரை கலெக்டரோ கொடுத்த உத்தரவு என்பது என் கால் செருப்புக்கு சமம் என்று சொல்கிறார் என்றால், தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அரசு அதிகாரிகள், அரசு அலுவலர்கள், அரசு ஊழியர்கள், தங்களுடைய கடமையை செவ்வனை செய்கின்ற அரசு ஊழியர்களை செருப்புக்கு சமம் என்று சொல்லுகிறார் ஒருவர். அதை நாம் பார்த்து கொண்டு, வேடிக்கை பார்த்து கொண்டு சும்மா இருக்கிறோம் என்றால், அந்த வைதீகர்கள் எப்படிப்பட்ட ஒரு கலவர மூளையோடு இருக்கிறார்கள், கலவர சிந்தனையோடு இருக்கிறார்கள்ங்கிறத நீங்கள் யோசிச்சு பாருங்க. என் கால் செருப்புக்கு சமம் என்று சொல்கிறார் என்றால், அவர்களுடைய உழைப்பை, அவர்களுடைய டியூட்டி கான்ஷியஸ் சிந்தனையை இவர் கேலி பொருளாக்குகிறார், கிண்டல் பொருளாக்குகிறார். கால் செருப்புக்கு சமம் என்று சொல்லிவிட்டு அவர்கள் நகர்ந்து போகிறார்கள் என்றால் எப்படிப்பட்ட மோசமான வார்த்தை! அரசியல்வாதிகள் தான் உயர்வானவர்களா? எப்படி இதை நீங்கள் ஏற்றுக்க முடியும்? அதை தவிர இவர்கள் தான் இந்துக்களின் காப்பாளர்கள்னு ஒரு முத்திரையை இவங்களுக்கு யார் கொடுத்தா? இவர் ராம ரவிக்குமார் சொன்ன இடத்துல தான் விளக்கை ஏற்றணும்னு கடவுள் வந்து இவர்கள் கனவில் வந்து சொன்னாரா? அல்லது ராம ரவிக்குமார் தான் 11வது அவதாரம், இனிமேலிருந்து உலகத்தில் இருக்கக்கூடிய இந்துக்களே இனிமேல் ராம ரவிக்குமார் என்ன சொன்னாலும் அதை நீங்கள் கேட்டு நடந்துக்கோங்க, அப்போ தான் நீங்கள் ஒரிஜினல் இந்து ஆவீங்கன்னு கடவுள் அவருக்காக ஒரு வக்காலத்து வாங்கியிருக்காரா? என்னங்க நடக்குது நாட்டில்? திடீர்னு ஒருத்தர் வர்றாரு, ஒரு இண்டிவிஜுவல், அவர் இந்த இடத்துல விளக்கேற்றணும்னு சொல்கிறாரு. உடனே ஒரு நீதிமன்றத்தின் நீதிபதி வேற அவருக்காக ஒரு தீர்ப்பை கொடுக்குறாரு. கூடுதலாக சிஐஎஸ்எஃப் வீரர்களையும் அனுப்புகிறாரு. என்ன நடக்குது இங்கே? இப்படி ஒரு தனி மனிதர் தன்னுடைய கையில் சட்டத்தை எடுத்துக்கொள்ள முடியுமா? காலம் காலமாக இருக்கக்கூடிய அந்த பண்பாட்டை சிதைக்க முடியுமா? இப்படி போராடி கலவரத்தை தூண்டுகின்ற இவர்கள்தான் சிதையில் பெண்ணை சேர்த்து வைத்து எரிப்பதற்கு எதிராக இருந்தார்கள். மொட்டை பாப்பாத்தி என்கின்ற நிலைமை தொடர வேண்டும் என்று துடித்து கொண்டிருந்தது இந்த சனாதனர்கள் தான். அதை தவிர தேவதாசிகள் என்ற முறை, கோயில்களில் தேவதாசிகள் இருக்க வேண்டும், அப்போதுதான் ஆண்கள் சபலம், வேறு எங்கும் போய் தவறான நடவடிக்கையில் ஈடுபட மாட்டார்கள் என்று ஒரு முதல்வர் சொல்லுகிறார் சட்டமன்றத்தில் என்றால், அதற்குத்தான் டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி அவர்கள் எழுந்து சொன்னார், அப்படி தேவதாசிகள் முக்கியம்னு சொன்னீங்கன்னா உங்கள் வீட்டில் இருக்க பெண்களை எல்லாம் அந்த வேலைக்கு அனுப்புங்க, எங்களுக்கு அது வேண்டாம் என்று சொன்ன சரித்திரம் நம்முடைய தமிழ்நாட்டில் நடந்தது. அதனால் ஒரு முதல்வர், அந்த காலத்தில் இருந்த முதல்வர், நல்ல வேளை தமிழ்நாடு காப்பாற்றப்பட்டது. நம்முடைய மாண்புமிகு முதல்வர் எவ்வளவு துணிச்சலாக, எவ்வளவு நாசுக்காக, எவ்வளவு நிதானமாக கலவரம் ஏற்பட்டு விடாமல் காப்பாற்ற வேண்டும். அங்கே நிஜமான பக்தர்கள் வருகிறார்கள் அல்லவா, அந்த கார்த்திகை தீபம் ஏற்ற வேண்டும் என்று, அவர்களுக்கு எந்த விதத்திலும் பாதுகாப்பை கொடுக்க வேண்டும், பாதிப்பு வந்துவிடக்கூடாது. அதற்காக அந்த நிகழ்வை, அந்த சம்பவத்தை எத்தனை அழகாக, எத்தனை சாதுரியத்தோடு, எத்தனை அரசியல் முதிர்ச்சியோடு, எத்தனை சமூக அக்கறையோடு, தமிழர்கள் மீதான அந்த அக்கறையோடு அவர் இந்த நிகழ்வை சமாளித்தார். அதை தவிர சமாளித்தார்னா எதிர்க்கட்சி தலைவர் காலில் விழுந்து சமாளிப்பார், அப்படி இல்லை. நீ கொடுப்பது நீதிமன்ற தீர்ப்பாகவே இருக்கட்டும், அது எங்களுடைய கொள்கைக்கு எதிரானதாக இருக்கிறது. இந்த வருஷம் நீங்கள் அந்த விளக்கு தூணில் போய் விளக்கு தானே ஏற்ற போகிறேன், இதுக்கு போகலாமே, அந்த தனிநபர் போகலாமே, அவர் கூட வந்த 10 பேர்கள் போகலாமே, அவர்களுக்கு சிஐஎஸ்எஃப் பாதுகாப்பு கொடுக்கலாமே அப்படின்னு போவீங்க. அப்புறம் என்ன பண்ணுவீங்க? அடுத்த வருஷம் அந்த பக்கத்தில் இருக்கிற சிக்கந்தர் தர்காவில் ஒரு
படத்தை கொண்டு போய் வச்சிருவீங்க. மற்றவங்க பார்க்கறதுக்கு முன்னாடி ஏதாவது ஒரு படம், முருகன் படமோ பிள்ளையார் படமோ சிவன் படமோ சிவலிங்கத்தையோ கொண்டு போய் உள்ளே வச்சுட்டு பாருங்க பாருங்க பாருங்க, இந்த தர்கால தான் சிவலிங்கம் இருந்தது, இந்த தர்கால தான் முருகன் விளையாடினாரு, இந்த தர்கால தான் பிள்ளையார் விளையாடினாரு, இந்த தர்கால தான் இந்து கடவுள்கள் எல்லாம் விளையாண்டாங்க, அதனால இந்த தர்காவை இடிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஹெச் ராஜா ஏற்கனவே சொல்லியிருக்கார், இங்கே இருக்கக்கூடிய தர்காவை இடம் பெயர வைக்க வேண்டும் என்பது அவர்களுடைய நோக்கம். அதே மாதிரி திருப்பரங்குன்றத்தை இன்னொரு அயோத்தியாக மாற்றுவோம் என்று சொன்னது ஹெச் ராஜா அவர்கள். இத்தனை கலேபரம், இத்தனை கலவரம் வராமல் தடுத்து காப்பாற்றியது நம்முடைய முதல்வரின் துணிச்சல் மட்டும்தான். அதை தவிர இன்னொன்றையும் அந்த சங்கிகளுக்கு நாம் சொல்லியாக வேண்டும். தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய நாம் அத்தனை பேரும் உள்ளன்போடு வேறு மதத்தை சார்ந்தவர்கள்னு சொல்லக்கூட நமக்கு கூச்சமா இருக்கும். எல்லோரையும் அன்பாக மாமன் மச்சான் என்று, அண்ணா அக்கா என்று இப்படித்தான் சொல்லி பழக்கம். நம்முடைய வீட்டில் பண்டிகை என்றால் அவர்கள் வீட்டுக்கு உணவு போகும், அவர்கள் வீட்டு பண்டிகை என்றால் நம்முடைய வீட்டுக்கு உணவு வரும். நம்ம வீட்டு குழந்தைகள் அவங்க வீட்டில் போய் ஒன்றும் வித்தியாசம் இல்லாமல் விளையாடுவாங்க, அவங்க வீட்டு பிள்ளைகள் நம்ம வீட்டுக்கு வரும். எத்தனை திருமணங்கள் நடந்திருக்கின்றன 2-3 இனங்களுக்குள்ளாக, 2-3 மதங்களுக்குள்ளாக இயல்பாக நடந்திருக்கின்றன. இதையெல்லாம் நினைச்சு பார்க்கவே மாட்டாங்களா? எதற்கெடுத்தாலும் சரி, அவ்வளோ தூரம் இந்துக்களின் காப்பாளர்கள்னா அங்க எதுக்கு நீங்க பாரத் மாதா கி ஜெய்ன்னு ஒரு கோஷத்தை எழுப்புறீங்க, ஜெய் ஸ்ரீராம்னு ஒரு கோஷத்தை எழுப்புறீங்க? முருகன் கோயில்ல அரோகரா சொல்லியிருக்கணும், சண்முகவேல் சொல்லியிருக்கணும், கதிர்வேல் சொல்லியிருக்கணும், கந்தவேல் சொல்லியிருக்கணும், பிள்ளையாரப்பா என்னை காப்பாத்துன்னு சொல்லியிருக்கலாம், கந்தா கடம்பா அப்பா முருகா காப்பாத்துன்னு சொல்லியிருக்கலாம். இது எதையுமே சொல்லாமல் பாரத் மாதா கி ஜெய் என்கின்ற அந்த கோஷம் ஏன் அங்கே வந்தது? ஒரு தனிநபர் எப்படி இதை அனுமதிக்க முடியும்? ஒரு தனிநபர் ஆசைப்படுகிறார் விளக்கு தூண்ல விளக்கேற்றணும்னு. இவர்கள் மற்ற கோயில்களில் இப்படி ஒரு சம்பவத்தை நடக்க விடுவார்களா? இயல்பா நம்ம ஊர்ல 1000 கோயில் இருக்கு, அதுல கருவறைக்கு பக்கத்துல விளக்கேற்றணும், இல்லை இந்த இடத்துல விளக்கேற்றுங்கன்னு அறிவிப்பு பலகையோடு அங்கே ஒரு ஸ்டாண்ட் வைக்கப்பட்டிருக்கோம், அங்கதானே கொண்டு போய் ஏற்றுவோம். இப்படி ஒருத்தர் ஆரம்பிக்கலாமா? எனக்கு அங்கெல்லாம் விளக்கேற்றுறது பிடிக்கலைங்க, அதனால வாசல்ல கோயிலுக்கு உள்ள நுழையிற வாசல்ல செருப்பெல்லாம் கழட்டி போட்டிருக்காங்கல்ல, அங்கதான் நான் விளக்கேற்றணும்னு எனக்கு சாமி கனவுல சொன்னாங்க, இனிமேலிருந்து இங்கே தான் விளக்கேற்ற வேண்டும் அப்படின்னு ஒருத்தர் கோரிக்கை வச்சா, அதுக்காக கோர்ட்ல ஒரு பெட்டிஷன் கொடுத்தா உடனே நீதிபதி அதற்கு ஒத்துக்கொள்வாரா? சட்ட பாதுகாப்பு கொடுப்பாரா? CISF வீரர்களை அனுப்புவாரா? எப்படி ஒரு தனிநபரின் ஆசைக்காக ஒன்றை நடத்த முடியும்? அப்படி தனிநபரின் ஆசை தான் முக்கியம் என்றால் இவர் என்ன கண்ணப்ப நாயனாரா அல்லது வேற எந்த இவர் என்ன கண்ணப்ப நாயனாரா அல்லது பூசலார் நாயனாரா? 63 நாயன்மார்கள்ல ஒருவரா ராம ரவிக்குமார்? காவி வேஷ்டியை கட்டிக்கிட்டா மட்டும் போதுமா? சுட்ட கல்லும் பேசுமோ நாதன் உள்ளிருக்கையில் அப்படிங்கிற சித்தர் வாக்கியத்தை படிச்சவங்க தான் நாம. அன்பே சிவம் என்கின்ற சித்தர் வாக்கியத்தை படிச்சவங்க தான் நாம. நம்ம கிட்ட இவங்க கதையாட்டிட்டு இருக்காங்க. இன்னைக்கு அங்க விளக்கு ஏற்றிருந்தா அங்க பக்கத்துல ஒரு சிவலிங்கம் வந்திருக்கும், இல்ல பிள்ளையார் படம் வந்திருக்கும், இல்ல முருகன் படம் வந்திருக்கும். அடுத்து கொஞ்ச நாள்ல ஒரு ராமர் சிலையை கொண்டு வச்சுட்டு இங்க ஒரு ராமர் கோயில் கட்டணும் அப்படின்னு ஆரம்பிச்சிருவாங்க. இல்லைன்னா இன்னொன்னையும் பண்ணுவாங்க. சிக்கந்தர் மலைன்னு இருக்குல்ல, அது சவுண்டிங் ஏத்த மாதிரி சத்ருக்கன் மலை அப்படின்னு ஆக்கியிருப்பாங்க. என்ன சொல்லியிருப்பாங்க புதுசா கதை தெரியுமா? ராமனும் சீதையும் வனத்துக்கு போன போது இங்கே தான் ரெஸ்ட் எடுத்தாங்க, இவங்களை சந்திக்க சத்ருக்கன் அங்கேருந்து கிளம்பி வந்தார், அதனால இந்த இடம் சத்ருக்கன் மலை, நாட் சிக்கந்தர் மலை அப்படின்னு ஒரு புதிய ராமாயணத்தை இவங்க உருவாக்கி விட்டுருவாங்க. இவங்க கட்டுறதா எல்லாம் கதையா இருக்கு, கம்பி கட்டுற கதையெல்லாம் புராணம் இதிகாசம்னு சொல்லிடுறாங்களே. இத்தனை பிரச்சனைகளுக்கும் தீர்வாக அரசியலமைப்பு சட்டத்தை நமக்கு கொடுத்தவர் நம்முடைய அண்ணல் அம்பேத்கர். அவரை கொண்டாட வேண்டிய ஒரு தினம். நிச்சயமாக தமிழ்நாட்டு மக்கள் இந்த சங்கிகளின் மதவாதம், பிஜேபி, RSS அவர்களுடைய இந்த இந்துத்துவவாதம், சிறுபான்மையினரை அழித்தொழிக்கின்ற வாதம், இது எல்லாவற்றையும் எதிர்த்து நின்று போராடுவோம். நம்முடைய மாண்புமிகு முதல்வர், திராவிட மாடல் நாயகர்
நம்முடைய முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு நாம் அத்தனை பேரும் துணையாக நிற்போம். அன்றைக்கு நான் ஒரு இடத்தில் பேசும்போது சொன்னேன், நம்முடைய முதல்வரின் பெயர் மு.க. ஸ்டாலின், முதுகெலும்பு கம்பீரம் ஸ்டாலின் என்று நான் சொன்னேன். அப்படிப்பட்ட ஒருவர் நமக்கு வாய்த்திருக்கிறார் முதல்வராக என்னும்போது அவருடைய கரங்களுக்கு நாம் இன்னமும் பலம் சேர்ப்போம். எதிர்த்து வருகின்ற அந்த ஆரியர்களின் சூழ்ச்சி, சனாதனர்களின் சூழ்ச்சி, சங்கிகளின் சூழ்ச்சியை இல்லாமலாக்குவோம். ஒருத்தர் கூட தமிழ்நாட்டில் கால் பதிக்க கூடாது. அடுத்த தேர்தலில் அதிமுக தோளில் ஏறி நின்று 4 சட்டமன்ற உறுப்பினர்களை பெற்றது பிஜேபி. 2026 தேர்தலில் அவர்களுக்கு மீண்டும் நோட்டாவை விட குறைவான வாக்குகளை, 0 வாக்குகளை, டெபாசிட் இழக்கக்கூடிய வாக்குகளை நாம் கொடுக்க வேண்டும். கொடுப்போம். நன்றி, வணக்கம்.